ஹாய் வணக்கம். எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். மகரமாவுக்கு கிட்ட உள்ள ஒரு இடம், இவ்விடம் கிட்டத்தட்ட நாவின்ன மாதிரி வரும். அது கிட்ட ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குது, DSI ஃபேக்ட்ரி அவுட்லெட். நான் கனகாலமாக அதில் ஸ்கூலுக்கு போய் பார்த்து கொண்டு போகிறேன். பல வீதங்களில் போட்டிருந்தது, 20, 30, 10 அப்படி பல வீதங்களில் போட்டிருந்தது. இப்போ சூப்பர் சேல் போய் கொண்டிருக்குது, 50 வீதம் அப் டு 50% ஆஃப்னு சொல்லி என்னென்ன ஸ்லிப்பர்ஸ் என்னென்ன விலைக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்க்குறது மட்டுமல்ல, காணொலி பார்த்த உடனே நீங்கள் உடனே வந்து வாங்க. DSI ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஷோரூம் போய் பார்ப்போம். சேலோ சேல், அப்படி ஒரு சேல். கூடுதலாக வழியில் பாட்டாஸ் தான் இருக்குது. பாட்டாவா ஃபர்ஸ்ட்டுக்கு பட்டியலில் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், வா, எனக்கு ஒரு பாட்டா ஆர்டர் எடுப்போம். அப்புறம் நான் அப்படியே சுற்றி எடுத்து கொண்டு வரேன். எல்லா பாக்ஸஸையும் போய் பார்ப்போம், அவுட்லெட்டுகள் என்ன விலைக்கு போகுதுன்னு சொல்லி. சேல் ஸ்லிப்பர்ஸ், இந்த ஸ்கூலுக்கு போகிற ஷூ மாதிரி மெட்டீரியல் 2000 ரூபா. ஓ, அதுக்கிடையில் வந்து என்னத்துக்கு வீடியோ எடுக்கிறாங்கன்னு வேற கேட்குறாங்க. ஒரு ஸ்டாண்டில்ஸுகள் எல்லாம் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு. ஸ்டாண்டில்ஸ் எல்லாம் வேறு வேறு விலைக்கு, குறைவான விலைக்கு இருக்குது. 3000 சொச்சம் போகிற ஸ்டாண்டில் எல்லாம் 1890 அப்படி போகுது ப்ரைஸுகள். DSI கம்பெனி ஏற்கனவே விலை, இலங்கையில் வந்து இப்போ இன்னும் விலை கூடிச்சுது பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு. அப்படி பார்க்கல இந்த ப்ரைஸ்கள் வந்து குறைவான விலையாக இருக்கும். இதில் சேல் ப்ரைஸ் 2500 ரூபாய்க்கு இருக்குது இந்த ஷூகள் எல்லாம். நினைக்கிறேன் சனம் அள்ளி துளைச்சிருக்கும். இப்போ பல மாதங்களாக போய்க்கொண்டிருக்கு. இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் 800 ரூபா மாதிரி போய்கொண்டிருக்குது. இது யூஷுவலோன்றதும் DSIன்ற ஒரு பிராண்ட். அதில் DSI ஸ்லீப்பர்ஸ் 1899. எல்லாம் 1 ரூபா மிச்சம் பெறத்தக்கதாக முன்னித்தரகம் போடுவாங்க ஸ்லீப்பர்ஸ் வீல. வாங்குற சேல், இந்த சேலில் வந்து சனம் நின்று சாமான் வேண்டி கொண்டிருக்கிறத பார்ப்பீங்க. எங்களுடைய ஆக்களை நின்று செருப்படுத்தி கொண்டிருக்கிறேன், பார்க்கலாம். இதுக்குலேயும் இருக்கா சேல்? ஓ, எனக்கு 6. ஓ, கொஞ்சம் தான் கூட. சேலோ சேல். சொல்லுங்க. இங்கே இதுக்குள்ள இருக்குது பாருங்க. இது வேறு ஸ்லீப்பர் அச்சுதண்ட மாதிரி. போடுமா இல்லை, சைஸ் சரி. அதாவது கொஞ்சம் ஈவு சோவா இப்படி பெருசாக எடுக்கிறவர் வளமையில்.
ஷோரூமில் வேறு ப்ரைஸ் இருக்குது. இதில் எந்த நாளுமே ப்ரைஸுகள் வந்து ஏதோ ஒரு % குறைவாக இருக்கும். நீங்கள் நுகையோட போகிற வழியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை சேலோ சேல், மெகா சேல், ஸ்கேண்டில்ஸ், ஷூஸ் எல்லாம். சாரி, ஆஃபீஸ் ஷூஸ் எல்லாம் இருக்குது. 5000, 5500, 7300. நார்மல் ஸ்லிப்பர்ஸ் ஒன்று எடுக்கணும் பாருங்க. சேலோ எல்லாம் சேல், யாவும் சேல். எல்லாமே வந்து 50% ஆஃப் பண்ணுறதால அட்டவிலமாகி போய் கொண்டிருப்பதால் நாங்கள் நிறைய ஸ்லிப்பர்ஸ் எடுத்திருக்கோம். கொழும்பில் வந்து அது ஸ்லிப்பர்ஸ் வேகமாக பழுதான் வேணும்னா அட்ட வருஷத்துக்கு மழையாக இருக்கிறதால பைசெல்லாம் போட்டு எடுக்கலாம். ஓ, சேலோ சேல், சேலோ சேல் வாங்க. எப்போ வந்தாலுமே அவுட்லெட்டில் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் 20, 30, 40% இருக்கும். நீங்கள் நியூ இயர்க்கில் வந்தீங்கன்னா 50% அள்ளி கொண்டு போகலாம் விதம் விதமான செருப்புகளை. முள்ளு பாட்டா. ஓ சரி, என்ன விலை போகுதாமது இப்போ? அதுதான் அரைவாசி காசு. யூஷுவலோன்றது DSIன்ற ஒரு கம்பெனி, ஒரு பிராண்ட். என்ன மாதிரி சொல்லலாம், 5000 இருக்கிற நார்மல் ப்ரைஸா? நார்மல் ப்ரைஸுகள் போய் கொண்டிருக்குது. பஞ்ச செக்ஷன் அது 2000+ விலை, பரவாயில்லை. இலங்கையில் பாட்டாவும் DSI தான் பெரிய கம்பெனிகள். அதில் வந்து DSI வந்து கூட ஃபேமானதாக இருக்கும். என்னப்பா சின்ன பிள்ளைங்கள ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓ, நாங்கள் ஷோரூம் இருக்காப்பா, அப்போ இருக்கா ஃபுல்லாக சுற்றி. எங்களுடைய யாழ்ப்பாணத்துலேனா கொஞ்சம் பேட்டர்னுகள் தான் இருக்கும். இங்கே என்ன நிறைய பேட்டர்னுகள் இருக்கும். அதில் இருக்கா காட்டும். என்ன ஒரு வித்தியாசமான ஷூவாக இருக்கு. என்ன ப்ரைஸா? 6000. அப்புறம் என்ன அந்த காலத்திலேயே டிக்கெட்லாம் 6000 விற்றவங்க பரவாயில்லைன்னு சொல்லலாம். இங்கே இதெல்லாம் என்ன இல்லை, கூல் கலர் என்ன. ஓ, நியூ அரைவல் ஷூஸ் பயங்கரமாக இருக்கு. 6000 ரூபாய் ஷூஸ். நியூ அரைவல்னு போட்டு இருக்கிறது புது பேட்டர்னுகள். ஆறாகக்கூடிய சின்ன கீழ் வச்சதெல்லாம் நடு விருப்பமே இதான் வந்துருப்போம். சி அவ தனக்கு வேண்ட நார்மல் கீழே போடுறீல விடு. இந்த ஸ்லீப்பர் உலகத்தோட நின்ற ஒரு படம். அச்சன் பில் அப்படிங்க. நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங். வா, இங்கே சின்ன பிள்ளைங்க ஸ்டாண்டில்ஸ் எல்லாம் இந்த சைஸில் ஒரு தடவை இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்களும் வாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நியூ இயர் கடையில் வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா 50% ஆஃபாக வாங்கிக்கொண்டு போகலாம். ஷாப்பிங் முடிச்சு நாங்கள் இப்போ எக்ஸிட்டால் வந்திருக்கோம். வேறடா சனத்தின் ஹையில் பேக்கில் சாப்பிட்றா சேலுக்கு கிடக்கிற பட்டியிலேருந்து எடுத்து போட்டுட்டுங்க. இதுதான் எக்ஸிட் கேட்டுன்னு சொல்லி ஒரு பக்கத்தால் அனுப்பிட்டாங்க. நீங்களும் வந்து வாங்குங்க. எப்போவுமே ஏதோ ஒரு % வந்து சேல் போய் கொண்டிருக்கும். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் 50% இருக்குது. இது கனகாலமாக இந்த மிச்ச % எல்லாம் இருக்கிறது. நாங்கள் DSI ஃபேக்டரி அவுட்லெட்டால் வலிக்கிட்டோம். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லை. நாங்கள் சேல் டைம் வாங்கணுமன்றதுக்காக வந்து வாங்கின நேரம்
உங்களுக்கும் இது ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கான உங்களுக்கு தேவையான பாதணிகளையே நீங்கள் அள்ளிக்கொள்ளலாம் என்பதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வாங்க வந்து பார்த்து வாங்குங்க. இதுதான் நாங்கள் DSIயில் வாங்கின பில். ஒரு மிக்க 4750 ரூபா வந்திருக்குது. 4750 ரூபான்றது எதுக்கான விலையண்டா ஒரு மிக்க 9 உருப்படிகள் 9 உருப்படிகளை வாங்கியிருக்கோம் 4750 ரூபாவுக்கு. வளமையாக எங்களோட ஸ்லிப்பர்ஸில் ஒரு 2 வாங்கினாலே 2500 2200 அப்படி வந்து 4000 4500க்கு மேலே போயிடும். அதன்படியாக இது வந்து கொள்ள லாபமாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் வந்து வாங்குங்க இந்த இடத்துல. ஆக்களுக்கு சாதாரணமாக ஆடை அணிகள் எவ்வளோ முக்கியமோ அதில் ஒரு அணிகலன் மாதிரி தான் இருக்குது பாதணி. அது ஒரு அணிகலன். பாதத்தில் முந்தி மனிதன் விலங்கோட விலங்காக வாழ்ந்த நேரத்தில் பாதணிகளை அணியாமல் வெறுங்காலோடு ஓடி திரிஞ்சான். அடுத்த கட்டமாக முன்னேறி மர அடி என்ற மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பாதணி மாதிரியானதை அணிந்து கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு தோள்களால் செய்யப்பட்டதை அணிந்தான். இப்போ தோல் வேறு என்ன சொல்கிறது செயற்கையாக செய்யப்பட்டது எல்லாமே இருக்குது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் கட்டாயம் ஏதோ ஒரு வகையான பாதணியை அணிந்து கொண்டு தான் வெளியில் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவைகள் வந்து சப்பாத்து என்று சொல்லி அணிவார்கள். மற்ற வேலைக்கு போகிறார்கள் இல்லாட்டி வெளியில் வீட்டை இருக்கிறார்களும் வெளியில் போகிற தேவையாக இருந்தாலும் போகிற இடத்துக்கு பொருத்தமாக பல வகையான பாதணிகளை வைத்து அணிந்து கொண்டு இருப்பினோம். அதே மாதிரி வேலைக்கு போகிறார்கள் ஒன்றைய வச்சு போட்டுச்சினோம்னு சொல்லிச்சோன்னா அது மிக விரைவில் பழுதாகி போயிடும். எப்படியோ செருப்புன்னு சொல்லி சொன்னால் அது அறத்தான் போகுது. அதை வந்து 2500 ரூபாய்க்கு வேண்டி அறுக்கிறத விட 1000 1200 அல்லது 600 ரூபாய்க்கு வேண்டி அறுக்கிறது வந்து பரவாயில்லாமல் இருக்கும். அதை விட 2500 ரூபாய்க்கு ஒரு ஸ்லீப்பர் வாங்கி போடுற ஆள் இங்கே வந்து சேலுக்கு வாங்கினா நீங்கள் 2 அல்லது 3 வேண்டி போடலாம். அறுபடைக்களையும் சந்தோஷமாக அறுத்துக்கொள்ளலாம். சந்தோஷமாக அறுத்துக்கொள்ளாமல் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. வளமையாக 1 வேண்ட அதே காஸ்ட்டுக்கு 3 வாங்கி பாவிச்சிங்கன்னா பரவாயில்லை. ஒரு வருஷத்துக்கு அதே காஸ்ட்டுக்கு 3 செருப்பை பாவிச்சு நான் பழுதாக்கினேன் என்று சொல்லி இருக்கும். ஒன்றே ஒரு நேரம் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறத விட 2 3 வச்சு பாவிச்சிங்கன்னு சொல்லி சொன்னாலும் விரைவாக பழுதடைந்து போகாமல் இருக்கும். DSI இலங்கை கம்பெனி உண்டு. இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனி. எல்லா இடங்கள்லையுமே அதில் ஷோரூம் இருக்கும். அதை விட பாட்டாம் இருக்குது. பாட்டாம் இலங்கையில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஆனால் வேறு நாட்டுக்குரியது. தெற்காசியாவிலேயே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு கம்பெனியாக பாட்டா இருக்கும். நீங்களும் 2 வகையான ஷூஸையும் வாங்கி போட்டிருப்பீங்க. DSIயில் இப்போ வேலைக்கு போகிறார்கள் கூடுதலாக வேண்டி போடுறது அவங்க தாங்களே உள்ளுக்கு வேறு ஒரு பேர் வச்சு அடிப்பாங்க. யூஷுவலோ என்று சொல்கிறது தான் அநேகமாக லேடிஸ் போடுற ஸ்லிப்பர்ஸ் அல்லது ஸ்டாண்டில்ஸ் எல்லா வகையுமே அதுக்குள்ள தான் அடங்கும். உங்களுக்கு இது ஒரு மிக பிரயோசனமான காணொலியாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். சேல் காலம் முடிகிறதுக்கு இடையில் உங்களுக்கு இந்த காணொலி வரும். நீங்களும் சேல் நடக்கிறதுக்குள்ள வந்து வாங்கி போடலாம். நியூ இயர் வரைக்கும் இருக்கும். இன்னொரு பிரச்சனை இப்போவே நாங்கள் பாக்ஸில் பார்க்க நான் கவனிச்சிருந்தேன். அநேகமாக ஓரளவு வயசுக்கு மேற்பட்ட லேடிஸுக்கு வந்து 5 6 7 இந்த நம்பர்ஸுக்குள்ள தான் ஸ்லிப்பர்ஸ் அமையும். அதால் அதுகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. சின்ன பிள்ளை சைஸ் மாதிரியானதெல்லாம் கூட. ஏன்னா இப்போ சேல் போடேக்கில் வாராக்கள் அதுகளை வெள்ளனவே தூக்கிடுவினம். ஆனபடியால் விரைவாக வந்து நீங்கள் முந்தி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்லிப்பர்ஸை குறைஞ்ச விலையில் வச்சு பாய்ச்சி கொள்ளலாம். சாரல்தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.